கேரள மாநிலம் திரிசூரில் 5 அடி 9 அங்குலம் உயரத்துடன் கம்பீர தோற்றம் கொண்ட எருமை மாடு ராஜ உபசரிப்புடன் வளர்க்கப்பட்டு வருகிறது. மாடு என்றாலே பசு, காளைக்கு உள்ள மரியாதை ஏனோ எருமை மாட்டிற்கு அவ்வளவாக கிடைக்காமலே உள்ளது. ஆனால் அதனை பொய்யாக்கும் வகையில் கேரள மாநிலம் திரிசூரில் ராஜ உபசாரத்துடன் வலம் வருகிறது குமான் காளி என்ற எருமை மாடு. ஐந்தடி 9 அங்குலம் உயரத்தில் எருமையும் செழிப்பும் ஒருங்கே கூடியதாக கம்பீர தோற்றத்துடன் விளங்கும் குமான் காளி திரிசூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஷானவாஸ் அப்துல்லாவின் செல்ல குழந்தையாகவே வளர்ந்து வருகிறது. முர்ரா இனத்தை சேர்ந்த இந்த திரட்சியான எருமையை கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் பஞ்சாபில் இருந்து வாங்கி வந்துள்ளார் அப்துல்லா. காளை வளர்ப்பில் பெரும் ஆர்வம் கொண்ட அப்துல்லா கேரள மாநிலத்தின் மிகப்பெரிய காளைகளை வளர்த்துள்ளார். அதன் தொடர்ச்சியாகவே ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் சிறந்த எருமைகளை அப்துல்லா தேடி அலைந்துள்ளார். அப்போதுதான் பஞ்சாபில் விவசாயிகள் காளை வளர்ப்பாளர்களிடையே பெரும் புகழ்பெற்ற காளி என்ற கம்பீர எருமையின் குட்டி குமான் குறித்து அறிந்துள்ளார். காளி எருமையின் குட்டி என்பதற்கு கட்டியம் கூறுவதாக அதே திரட்சியும் செழுமையும் குமான் தோற்றத்திலும் பொதிந்து இருப்பதைக் கண்ட அப்துல்லா மிக அதிக தொகை கொடுத்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இதோட ஏஜ் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரிஜினல் இந்தியன் மொரா பிரீட் தான். இது நிறைய சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணியிருக்கு. பஞ்சாப், ஹரியானா, CIRB, PDF, DFA மேளா எல்லாத்திலும் பியூட்டி காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இதோட டெய்லி ரொட்டீன் சொன்னால் 1 to 2 கிலோமீட்டர்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்கில் வாக்கிங் கொண்டு போயிடும். அது மாதிரி 30 to 40 லிட்டர்ஸ் தண்ணி பெர் டே குடிச்சிடும். 40 to 50 kg புல்லு தின்றுடும். கருமையும் செழுமையும் எப்போதும் குறையாதிருக்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி பல்வேறு வகை தானியங்கள், பருத்திக் கொட்டை, பிண்ணாக்கு கலந்த உணவு நாளொன்றுக்கு 4 முறை வழங்கப்படுகிறது. கருகரு என செழுமை பளபளக்க தினமும் குளிப்பாட்டியதும் கடுகு எண்ணெய் மசாஜும் குமான் காளிக்கு வழங்கப்படுகிறது. குழந்தை போல வளர்க்கப்படும் குமான் காளியை பராமரிப்பதற்காக மட்டும் 2 பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 5 அடி 9 அங்குலத்திற்கு கம்பீர தோற்றம் கொண்ட குமான் காளிக்கு ஈடாக தென் இந்தியாவிலேயே எந்த ஒரு எருமையும் இல்லை என கூறினால் அதை நம்புவதற்கு கடினமாக இருக்காது என்பது உண்மைதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.